பாடங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். நம்ம இப்படி தான் ஒவ்வொரு ஆராதனையும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மத்திய வார ஆராதனையிலும் சில கடைசி கால ஆயத்தத்திற்கான சில பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கிறோம் அப்படின்னா, தூய்மையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாள் ஆராதனை, தெய்வீக ஆராதனையிலே தேவன் திருச்சபைக்கு கொடுக்கிற சில ஆலோசனைகளை ஒவ்வொரு வாரமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முடிவு ஆராதனையில் தீர்க்க தரிசன புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தேவன் நம்மை இந்த கடைசி காலங்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் சில மிக முக்கியமான சத்தியங்களை தொடர்ச்சியாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரத்திலும், கடந்த வாரத்தில் மத்திய வார ஆராதனையில் லோத்துவினுடைய 2 மகள்களை குறித்து நம்ம நல்ல ஒரு அற்புதமான பாடத்தை படித்தோம். அவங்க அழிவிலிருந்து வெளியே வந்தோம், ஆவியிலிருந்து வெளிவராதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோதம் அழியும் போது அந்த அழிவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அந்த அழிவிலிருந்து வந்தவங்க கிட்ட சோதமில் இருந்த பாவத்தின் ஆவி அப்படியே இருந்தது என்பதை நம்ம படித்து, முடிவு காலத்தில் அப்படியே ஒரு கூட்டம் இருக்க போகிறது என்பதையும் நம்ம படித்து முடித்தோம். 1,44,000 பேர் அவர்கள் மாசில்லாதவர்களாய் ஜீவிப்பார்கள், உலகத்தினுடைய எந்த பாவங்களும் அவருடைய வாழ்க்கையில் காணப்படாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த வாரத்தில் படித்தங்க. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ச்சி, ஆண்டவரே வேதாகமத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, நான் எடுக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அது எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை மாத்திரம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு மத்திய வார ஆராதனையிலும் கொஞ்சம் சுருக்கமான சம்பவங்களை படித்து நாங்கள் அடுத்த காரியங்களை படிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேங்க. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 13 பாடங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒரு 13 பாடங்கள், அந்த 13 பாடங்களோட இந்த வேதாகம பெண்களுடைய சம்பவத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்கு இது 6வது வார பாடம். 6வது வார பாடத்தில் நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ராகேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நமக்கான எச்சரிப்பை, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் படிக்க போகிறோங்க. லோத்துவின் மகளுடைய வாழ்க்கையில், லோத்துவின் மனைவியினிடத்தில் படித்த பாடத்தை காட்டிலும் இந்த ராகேலுடைய வாழ்க்கையில் நாம் படிக்க போகிற பாடம் கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. பாடத்தினுடைய தலைப்பு ராகேலின் கண்ணீரிலிருந்து இரத்த சாட்சிகளின் வெற்றி வரை. இந்த ராகேலுடைய வாழ்க்கையில் முடிவு காலத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை ராகேலுடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸோ அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நாளில் நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். மத்திய புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். மத்தேயு 2வது அதிகாரம், அந்த 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். அந்த வார்த்தை தான் ராகேலுடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு பாடம் இருக்கிறது அப்படின்னு ஆராயும் பொழுது எனக்கு சில காரியங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். மத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 17 பாருங்களேன் என்ன சொல்லுது அப்படின்னு. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். வசனம் 18 வாசருங்கா. எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிடுச்சு. இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. ராகேல் அழுதாளா? எப்போ அழுதாங்க? பிள்ளைகளுக்காக அழுதும் அந்த வார்த்தையை கவனமாக கவனிங்க. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். இதை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்போ நான் எரேமியா புத்தகத்தை போய் வாசிக்கிறேன், அங்கே ராகேலை குறித்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னும் போது அவர் அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறார். அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். முதலாவது ராகேல்னா யார், அவங்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா இங்கே மத்திய புத்தகத்தில் சொல்லக்கூடிய ராகேல் யார் என்பதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியுங்க. ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் 1வது வாக்கியத்தை வாசிப்போம் பாருங்களேன். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வாக்கியம். பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு
யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். யாக்கோபுடைய மனைவி தான் அந்த ராகேல். அங்கே லேயாளுக்கு பிள்ளை கிடைச்சிருது, ஆனால் ராகேலுக்கு பிள்ளை கிடைக்கல. அதனால் என்ன வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்றாள். அப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்பதனால நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, ஆண்டவர் சமூகத்தில் இந்த ராகேல் ஆண்டுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினாரா அப்படின்னா நினைத்தருளினார். எப்படி நினைத்தருளிருக்கிறார்? வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை பாருங்களேன். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். சில வேளைகளில் ஆண்டவருடைய தாமதம் தேவன் என்னை மறந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்துட்டு இருக்கும். இந்த ராகேலுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தேவனுடைய தாமதம், தேவன் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ராகேலை கர்த்தர் நிலைத்தருளினார். நினைத்தருளிந்த பொழுது யாரை பெற்று எடுத்தாருங்க? யோசேப்புல. ராகேலுக்கு முதல் பிள்ளை யாரு? யோசேப்பு. யோசேப்பை ராகேல் பெற்றெடுத்தார் என்பதை நம்ம வாசிக்க முடியுதுங்க. இப்ப யோசேப்பு பிறந்ததுக்கு பிறகாக தான் இந்த ராகேல் வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சந்தோஷம் நீண்ட நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிலைக்கல. ஏன் அப்படின்னா, ராகேல் 2 பாவங்களை செய்தாங்க. அந்த 2 பாவங்கள் என்ன தெரியுங்களா? முதல் பாவம், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் சொருபங்களை திருடி கொண்டு வந்தாங்க. இரண்டாவது பாவம், அந்த சொருபங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பொய் சொன்னாங்கல்ல. இந்த 2 பாவங்களும் ராகேலுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. யாக்கோபு தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. என்ன வார்த்தையை தெரியாம சொல்லிட்டாரு? அந்த சொருபங்களை எடுத்தவன் சாகட்டும்னு சொன்னார்ல. நம்ம அப்படி தானே வாசிக்கிறோம். அந்த சொருபங்களை எடுத்தவன் சாகட்டும் அப்படின்னாரு. அந்த யாக்கோபுடைய வார்த்தை அப்படியாக ராகேலுடைய வாழ்க்கையில பலித்தது. எப்படி பலித்தது? வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. மிக முக்கியமான பாடம் இல்லைங்களா? இதில் எப்படி நம்ம கடைசி காலம் வாழ்கிற நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 35வது அதிகாரம் வசனம் 16லிருந்து 18 வரைக்கும் வாசிப்போம். பாருங்களேன். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவளுக்கு பென்யமின் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் எனும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆக்சுவலி இன்னைக்கு நான் செய்தி என்ன ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்னா, ராகேலும் கடைசி கால சுத்திகரிப்பும். ராகேல் ஒரு தவறுங்க செய்கிறாங்க. ஆனால் யாக்கோபு மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே ஒரு சுத்திகரிப்பின் காரியத்தை செய்கிறத பார்க்க முடியும். நான் அதை தான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் ஆண்டவர் இல்லை, ராகேலுடைய வாழ்க்கையில் இன்னொரு பாடம் இருக்கிறது, அந்த பாடத்தை நீ படித்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ராகேலுடைய வாழ்க்கையை மீண்டும் படிக்கும்போது தான் புரிந்தது. அப்போ நல்லா கவனமாக கவனிங்க. ராகேலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் துயரத்தில் இருந்துச்சு. துயரத்தில் இருந்தபோது ராகேலை தேவன் நினைத்தருளினார். நினைத்தருளின பொழுது பிறகாக அந்த மகிழ்ச்சி ராகேலுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் இல்லை. ஏன் அப்படின்னா, இரண்டாவது பிள்ளை பெறுகிற பொழுது ராகேல் மரித்து விடுகிறார். ராகேலுடைய துயரம் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று எடுத்துட்டேன், ஆனால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கும் இந்த பிள்ளையோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒரு சூழல் கூட இல்லையே என்று சொல்லி தன் பிள்ளைக்காக அலர்ன அந்த அலறுதலை குறித்து தான் எரேமியா அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாங்கலாம். எரேமியா 30வது அதிகாரம். எரேமியா 30வது அதிகாரம் 30வது அதிகாரம் வருவோம் அப்படின்னா வசனம் 15, 16 நான் வாசிப்போம். 15 ஃபஸ்ட்டு வாசித்துக்குவோம். என்ன வார்த்தை வருது? ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால்
அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க எரேமியா புத்தகத்தில் ராகேல் இருந்தாளா? என்னங்க, எரேமியா புத்தகத்தில் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ராகேல் அவர்களுடைய பிள்ளைகள் இல்லாதபடியினால அவ ஆறுதல் அடையாது இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாரு. எரேமியா இருக்கும்போது ராகேல் இருந்தாங்களா? இல்ல இல்ல. அப்ப ஆண்டவர் இங்க ராகேல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார்னா எப்படி அதை பயன்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணுமா வரது இல்லையா? ஆண்டவர் அங்கு ஒரு பெண்மணி எப்படி தன் பிள்ளைகளுக்காக ஆறுதல் அடையாமல் அவள் அலறி மரணத்தை சந்தித்தாலோ அதுக்கு ஒப்புமையாக இங்க ராகேல் அந்த ஸ்திரீயினுடைய பெயரை ஆண்டவர் ஒரு ஒப்புமையா பயன்படுத்துறாரு. ஏன் ஒப்புமையா பயன்படுத்துறாரு அப்படின்னா, அந்த ஸ்திரீயை போலவே இங்க ஒரு ஸ்திரீன்னா நமக்கு நன்றாகவே தெரியும். யாருங்க? சபை இல்லை, ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன செய்யுது என்பதான் சொல்றாரு. அந்த 15 நான் வாசிக்கிறேன். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவர்களின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சுங்க? எங்க நிறைவேறிச்சு? இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சு? வாசிச்சோம், ஆரம்பத்தில் தான் வாசிச்சோம். எங்க நிறைவேறிச்சு? மத்திய 2வது அதிகாரத்தில் இல்ல? அப்ப அந்த மத்திய 2வது அதிகாரத்தில் இந்த வாக்கியம் அப்படியே நிறைவேறுகிறது. அது என்ன சம்பவம் என்பதை கொஞ்சம் வாசிச்சிரும் வாங்கல. மத்தியும் 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் என்னன்றதை பாருங்க. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அது கடந்து அடுத்த ஒரு சம்பவத்துக்கு போக போறோம். மத்திய 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்தில் வசனம் 13 நான் வாசிக்க போறேன். ரொம்ப கவனமாக கவனிங்க. சம்பவம் என்னன்னு பாருங்க. அங்கே ஏன் ராகேலை பத்தி பேசுறாங்க என்பதை புரிஞ்சுக்க முடியும். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புடைய தூதன் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் அளவும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுறாங்க. இரத்த சாட்சியாய் அநேக பிள்ளைகள் மரிக்கிறாங்க. இப்ப அங்கதான் யாருடைய பேரை ஆண்டவர் பயன்படுத்துறாரு அப்படின்னா, ராகேலுடைய பேரை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஏன் அதை பயன்படுத்துறாரு? கீழே நான் வாசிக்கிறேன், வசனம் 17 பாருங்க. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். இங்க ராகேல் அப்படின்னா அங்க ஒரு ஸ்திரீ, அதுக்கு ஒப்புமையா இங்க ஒரு ஸ்திரியை போடுறார் ஆண்டவர். ஸ்திரீ என்பது சபை. இங்க ஒரு சபை தன் பிள்ளைகள் இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்களா? ஆறுதல் அடையாது இருக்கிறார்களாம். ஆனா பாருங்க, இங்க எப்படி ஒரு ஸ்திரீ அழுதாலோ அதே போல வெளிப்படுத்தல் ஒரு கூட்டம் அழுதுச்சு. யாருக்காவது தெரியுமா எங்க அழுதாங்கன்னு சொல்லி? அக்கா, 5ஆம் முத்திரை கரெக்ட். வசனத்தை வாசிப்போம் வாங்க. அங்க எதுக்காக அழறாங்கன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். அந்த 6வது அதிகாரத்தில் வசனம் 9 வாசிப்போம் பாருங்களேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும்
பழிவாங்காமல் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இங்க பலிபீடத்தின் கீழே இருந்து ஆத்துமாக்கள் கூப்பிடுறாங்க, அழுகிறாங்க. எதுக்காக அழுகிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே, நாங்க ரத்த சாட்சியா மரிச்சோம், நீங்க எதுவரைக்கும் எங்க ரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாம இருக்கிறீங்க, நீங்க எதுவரைக்கும் என் ரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்க கேட்கிற சம்பவத்தை பார்க்க முடியுது. நமக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருன்னு சொல்லி. உங்களை போலவே உங்க சகோதரர்களும் ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த தொகை நிறைவேறும் அளவு நீங்க என்ன பண்ணும், அமைதியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஏன் மத்திய 2வது அதிகாரத்தில் ராகேல் பேரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ராகேல் தன் பிள்ளைக்காக அன்னைக்கு அழுதா, அதே போல ஒரு ஸ்திரீ இந்த முடிவு காலத்தில் தன் பிள்ளைகளுக்காக அழறா. அந்த பிள்ளைகள் யார் அப்படின்னா, ரத்த சாட்சியாய் மறிக்க இருக்கிற பிள்ளைகள். அந்த ரத்த சாட்சியாய் மறிக்க இருக்கிற பிள்ளைகளுடைய சம்பவத்தை தான் பேசுறாங்க. எரேமியா புத்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம், அதனுடைய கீழ்ப்பகுதி வசனத்தை நம்ம வாசிக்கல, அதை கொஞ்சம் வாசித்தோம் வாங்க. எரேமியா 30வது அதிகாரம் 30வது அதிகாரத்தில் வசனம் 16 வாசிப்போம் பாருங்களேன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அங்க வருகிற வார்த்தையை மாத்திரம் பாருங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை சத்தியத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம், ஆண்டவருக்காக கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ இந்த உலகத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, இதோட இவங்க கஷ்டம் போயிட போறது கிடையாதுங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் கிரியைகளுக்கு நம்பிக்கை நிச்சயமாய் உண்டு என்ற விஷயத்தை ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்றார். அப்ப ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதது போல முடிவு காலத்துல ஒரு ஸ்திரீ பிள்ளைகளுக்காக அலறா. ஏன் பிள்ளைகளுக்காக அலறா அப்படின்னா, அந்த பிள்ளைங்க ரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல இந்த ரத்த சாட்சிகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சில மிக முக்கியமான காரியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அதை கொஞ்சம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாங்களா? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஒரு கேள்வி, கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதில் முதல் நபர் யாருங்களா? ஆண்டவருக்காக யார் சாட்சியாய் மரித்தார்களோ, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக, ஆண்டவருடைய சத்திய வசனங்களுக்காக யார் தங்களை மரிக்க கொடுத்தார்களோ அவர்கள் முதலாவது பெறக்கூடிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில அவங்க என்ன செய்வாங்களாம்? ஆளுகை செய்வார்களாம். அப்ப யோசித்து பாருங்க, அன்னைக்கு பலிபீடத்தின் கிட்ட இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களே. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சகோதரின் தொகை நிறைவேற வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னார். அந்த சகோதரின் தொகை நிறைவேற போகிறது அப்படின்னா மீண்டும் ஒரு இரத்த சாட்சியின் மரணம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் தேவனுடைய சத்தியத்துக்காக இந்த உலகத்தில் நிந்தையும் அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ரிவார்டு வச்சிருக்கிறாரு. அந்த ரிவார்டு என்ன அப்படின்னா, கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறது போல இந்த பிள்ளைகளும் ஆண்டவரோடு அமர்ந்து என்ன செய்வாங்களா? ஆளுகை செய்வாங்களா. மாபெரும் ஆன்மீகம் போராட்ட புத்தகத்தில் இந்த கருத்தை எலனோய்ட் அம்மையார் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது அநேக பிள்ளைங்க
எங்கெங்கெல்லாம் இருந்து உயிர்த்தெழுந்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருந்து எழும்புவாங்க அப்படின்னா, குகைகளிலிருந்து அவங்களுடைய ஆத்துமாக்கள் எழும்புமா, கடல் சமுத்திரத்திலிருந்து ஆத்துமாக்கள் எழும்புமா, புழுதிகளிலிருந்து ஆத்துமாக்கள் எழும்புமா, அநேக இடங்கள்ல இருந்து ஆத்துமாக்கள் அநேகமாய் உயிர்த்தெழுப்பப்படுவாங்களாம். எப்படி உயிர்த்தெழுப்பப்படுவாங்க அப்படின்னா, இவர்களெல்லாம் தேவனுடைய சத்திய வசனத்துக்காக சாட்சியாய் மரித்தவர்கள். அந்த சாட்சியாய் மரித்தவர்கள் எந்த நிலையில் உபத்திரவப்படுத்தப்பட்டு மரித்தார்களோ அதே நிலையிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உயிர்த்தெழுப்படுவார்களாம். ஒரு கேள்வியோடு நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாராவது சத்தியத்தின் நிமித்தம், ஆண்டவரின் நிமித்தம், தேவனின் நிமித்தம் நிந்தையும் பாடுகளையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை பிசிக்கல் மரணம் நமக்கு வரல, சரீர ரீதியான மரணம் வரல, ஆனா உள்ளத்தின் ரீதியான மரணத்தையும் யாரையாவது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்காக துன்பங்களையும் வேதனைகளையும் சகித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தியத்துக்காக தனித்து போராடி கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுது, ஆண்டவருக்காக நிந்தையும் துன்பத்தையும் வேதனையும் அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு கடைசி காலங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்கிறதுல முதலிடம் யாருக்கு அப்படின்னா, இந்த இரத்த சாட்சிகளுக்கு. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவள் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ராகேலே, நீ கவலைப்படாத, நீ ஆறுதல் அடையாம அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையும் உத்தமமாய் நடந்த மாத்திரத்தில் நிச்சயமாய் உனக்கான கிரியைக்கான பலன் கிடைக்கும். இடையில ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ராகேல் மரிப்பதற்கு முன்பதாக, ராகேல் மரணத்தை எடுப்பதற்கு முன்பதாக யாக்கோபு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்கிறார். என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த சம்பவம் எல்லாரும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம், ஆதியாகமம் புத்தகத்தில் தான் இருக்குது. யாக்கோபு என்ன செஞ்சாருங்க, என்ன செய்தார்? யாருக்கா தெரியுங்களா என்ன செய்தார் அப்படின்னு? குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கெங்கே போனார்? குடும்பத்தை எல்லாம் அழைச்சிக்கிட்டு எங்கே போனார்? எங்கே போனார்? யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம். எங்கே போனார்? கர்வாலி மரம்லாம் வரும், கர்வாலி மரம்லாம் வரும். எங்கே வரும்? எங்கே போனார்? என்ன செஞ்சார்? எங்கே போனார்? என்ன செஞ்சார்? அப்படியே கொஞ்சம் பைபிளை பாருங்களேன். அந்நிய தெய்வங்கள், அதை எங்கே போனார்னு கேட்குறேங்க்கா. ஏன் போனார்? அந்த வேத பகுதியை வாசித்து பாருங்க. யாக்கோபு தன் குடும்பம் முழுவதையும் அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறாரு, உங்களுடைய அந்நிய தெய்வங்கள் எல்லாம் என்னுடைய கரங்களில் கொடுங்க என்று சொல்லி அந்த அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் வாங்கி அந்த கர்வாலி மரத்தின் கீழே போட்டு புதைக்கிறாரு. வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் சத்துருக்கள் அவர்களை தொடராது இருந்தார்களாம். பிரச்சனை அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுங்களாம். அந்த காரியத்தை தான் நான் ஆரம்பத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அப்போ சுத்திகரிப்பு இந்த காலங்கள் எவ்வளோ அவசியம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ராகேலுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு மட்டும் இல்லைப்பா, ராகேலுடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. அந்த எச்சரிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக, தேவ வசனத்துக்காக யாராவது துன்பத்தையும் வேதனையும் அனுபவிப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை மரணமே வந்தாலும் சரி, அந்த மரணத்தில் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, மரணிக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்து வருகிற பொழுது உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? 1000 வருட அரசாட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமையானால் இந்த முடிவு கால 2 கூட்டம் தான். ஒன்று இரத்த சாட்சியாக மரிக்கிற கூட்டம், மற்றொன்று உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படுற கூட்டம். இந்த 2 கூட்டத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அதில் ஆண்டவர் நமக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறார் தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு பவுல் சொன்னார். அதற்காக தான் அவர் சொன்னார், இதோ நான் பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னங்க? அந்த நம்பிக்கை என்னங்க? அவருக்கு எங்கே கிரீடம் இருக்குதான்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை அவர் சேர்த்து வச்சுட்டார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, வாசிக்கலாங்களா? அந்த வசந்த வாசம் முடிப்போம். தீமோத்தேயுவின் புத்தகம், 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துக்கு வாங்க. அதில் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக கவனிப்போம். 4வது அதிகாரம், 4வது அதிகாரத்தில் வசனம் 7, 8 வாசிக்க போகிறோம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது,
ரொம்ப கவனமா கவனிங்க. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்றாரு, எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை அவர் தருவார்னு சொன்னாரு. ஆண்டுடைய பிரசன்னமாகுதலை நாம் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை முறையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சில வேளைகள்லங்க இந்த பூமியில் நீங்கள் நானும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் ஆண்டவர் நிமித்தம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. சத்தியத்து நிமித்தம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. சாட்சி நிமித்தம் வேதனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா அந்த சத்தியத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம், தேவனின் நிமித்தம் இந்த நிந்தைகள் எல்லாம் அனுபவிக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க, நான் மரணத்தையே அடைந்தாலும் சரி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு மரிச்சனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயம் என் இயேசு மறுமுறை வருவார். நிச்சயமாக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு சத்தியத்தை நாம் படிக்கிற வரைக்கும் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.